ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்ததான வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146:6 இரண்டாவது பகுதி. அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். ஆங்கிலத்தில் he remains faithful for ever. கடந்த 2 செய்திகளிலே அவர் யார், இந்த என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறதான இந்த தேவன் யார் என்றும், அவர் எப்படி என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவராக இருக்க முடியும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டியதான காரணங்கள் என்ன என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை தன் தேவனாக கொண்ட மனிதன். A man who has the Lord as his God. கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடும்படியாக ஆண்டவர் நீ உதவி செய்தீங்க. எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர், எங்களை நீர் காண்கிறீர், எங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். பயபக்தியோடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயத்தை திறந்து இந்த வார்த்தைகளுக்கு தாவை எங்களுக்குள்ளே பிரவேசிக்கவும் பலன் கொடுக்கிறதற்கும் ஏதுவாக ஆண்டவரை காணப்படும்படியாய் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். தலைப்பு கர்த்தரை தன் தேவனாக கொண்ட அல்லது தெரிந்து கொண்டதான மனிதன். நமக்கு ஒரு கேள்வி எழலாம், யார் இந்த மனிதன்? உண்மையாக பார்த்தீங்கன்னா தெரியாது, அதிக டீட்டெயில்ஸ் நமக்கு இல்லை. ஒரு இஸ்ரவேல் மனுஷன் என்பது மாத்திரம் நமக்கு தெரியும். இது யார் எழுதினாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாது, யார் பேசுகிறாங்க தெரியாது. ஆனால் இவர் நமக்கு முன்பாக ஒரு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது மாத்திரம் நிச்சயம். நீங்கள் அப்படி நம்புறீங்களா? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், எழுதப்பட்டிருக்கிறவைகள், இதில் காணப்படுற அந்த கேரக்டர்ஸ், இவைகள் எல்லாம் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற நமக்கு முன்பாக அவைகள் சாட்சிகளாக காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்புகிறோம்? அப்படிதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? இவைகளெல்லாம் நமக்கு முன் ஓடினவர்கள். அவர்களை பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர்களுடைய பெயர்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், ஆனால் அநேகருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்காது. அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த கூட்டம், அந்த காலத்தில் வாழ்ந்ததான ஜனங்க, கர்த்தர் மேலே எப்படி விசுவாசத்தை வைத்தார்கள் என்று சொல்லி சிலரெல்லாம் ரொம்ப ஜென்ரலாக சொல்லப்பட்டிருக்கோம். அப்படியாக இதை எழுதினது தாவீதா என்று நமக்கு தெரியாது, யாரோ ஒரு மனிதன். ஸோ இந்த மனிதனிடத்துல இருந்து என்ன நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம், மனிதனை போல நாமும் காணப்படுகிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கிறதற்கான ஒரு தருணம். இந்த மனிதன் பார்த்திங்கன்னா கர்த்தரை தேவன் என்று எப்படி அறிந்து கொண்டார், அது தன் தேவனாக எப்படி அவர் தெரிந்து கொண்டார். ஒரு க்ளூ எங்கே காணப்படுதுன்னா 5வது வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 5வது வசனத்தில் ஒரு சிறிய ஒரு க்ளூ இருக்கும். என்னன்னா, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதுகிறார். அப்படியானால் இவர் தன்னுடைய தெய்வத்தை எப்படி தெரிந்து கொண்டார், யாரை தேவனாக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், யாக்கோபின் தேவனை தன்னுடைய தேவனாக அவர் தெரிந்து கொண்டார். He has accepted God of Jacob as his God. நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி தெய்வத்தை தெரிந்து கொள்ளுகிறோம், ஆரம்பத்தில் எப்படி நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம், யாரை தெய்வமாக நம்ம வழிபடுகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் எங்கேயோ யாருடைய குடும்பத்திலேயோ நம்ம பிறப்போம். நமக்கு பெற்றோர்கள் காணப்படுவாங்க. பெற்றோர்கள் யாரை வழிபடுகிறார்களோ அவர்கள் தான் துவக்கத்தில் நம்முடைய தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். அதற்கு பின்பு அவர்கள் வழி நடத்துகிறதான அந்த வழியிலே காணப்படும். அதற்கு பின்பாக நமக்கு கொஞ்சம் நல்ல விவரம் வரும்போது நம்முடைய பெற்றோர்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வமா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் ஆராய்ந்து பார்த்து தங்களுடைய தெய்வ நம்பிக்கையை சரி செய்து கொள்வார். அப்படிதானே? அப்படிலாம் கிடையாதா? எப்படி ஒரு மனுஷன் தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிறான் சிந்திச்சிருக்கீங்களா? தமிழில் கூட வாசிப்பீங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படி வாசிப்பீங்க இல்லையா? ஒரு பழமொழி காணப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன? வேறு விதமாய் சொல்வார்கள். கண் கண்ட தெய்வம் தாய் தான், அடுத்தது தகப்பன், அடுத்தது குரு. அப்படி அல்ல. அர்த்தம் என்னன்னா, முதல்ல
ஒரு குழந்தைக்கு அறிமுகமாகிறது யார் அப்படின்னு சொன்னால் தாய் தான். அதற்கு பின்பு தகப்பன். தகப்பன் தான் ஒரு குரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். அந்த குரு யாரை காண்பித்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தை காண்பித்து கொடுக்கிறார். அதுதானே அதனுடைய அர்த்தம். அப்போ நம்ம வீட்டில் எங்கே பிறந்திருந்தாலும் முதல்ல நம்ம யாரை தான் தெய்வமாக தொழுது கொள்வோம்னா, தாய் தகப்பன் யாரை தெய்வமாக அவர்கள் அறிந்து தொழுது கொண்டு வருகிறார்களோ அவருடைய நம்பிக்கையின்படி தான் நம்முடைய நம்பிக்கை முதலாவது அமைந்திருக்கும். அதற்கு பின்பாக நாட்கள் ஆகும் பொழுது நம்முடைய தாய் தகப்பனுடைய நம்பிக்கை சரியா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் ஒருவேளை சரி செய்து கொள்வார்கள். இல்லை என்றால் இதுதான் உண்மை என்று நம்புகிறவர்கள் அப்படியே அதில் நிலைத்திருப்பார்கள். இதுதான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? எப்படிங்க தெய்வ நம்பிக்கை வரும்? குழந்தை பிறந்தோன்னு தெய்வ நம்பிக்கை வந்துருமா? அப்படி வந்துச்சாப்பா உனக்கு? இல்லை. அப்போ எல்லாருக்குமே என்னதான் காணப்படும்னா, நம்ம எங்கே பிறக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுடைய நம்பிக்கை என்ன காணப்படுது, எங்கே வளர்றோம், எந்த கோயிலுக்கு போகிறோம், அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக ஆரம்ப காலத்திலே காணப்படும். அப்படியாக இந்த மனுஷனுக்கும் காணப்படுது. என்னன்னா, இவர் ஒரு இஸ்ரவேலன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா யாக்கோபுடைய தேவனை தன்னுடைய தேவனாக அவர் கொண்டிருந்தார், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனபடினாலே அப்படி நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆனா அதோட பாத்தீங்கன்னா அவருடைய நம்பிக்கை முடிந்து விடவில்லை. அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆராய்ந்து பார்க்கிறார். உண்மையை தானே கண்டறிந்து தானே முடிவுகளை அவர் எடுத்து இந்த தெய்வத்தை வழிபடுகிறவராக அவர் மாறுகிறார். அப்படியெல்லாம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா நீங்க சிந்திச்சிருக்கிறீங்க? உங்களுடைய லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு வந்திருந்ததா? அப்படியே நம்ம வந்திருக்கோம், வளர்ந்துருக்கிறோம், ஏதோ ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கோம், ஒன்று இந்துவாக இருந்திருப்போம், கிறிஸ்தவனாக இருந்திருப்போம். அதுக்கு பின்பாக ஒரு காலகட்டத்தில் நானே ஆராய்ந்து பார்த்து இந்த வேதத்திலே காணப்படுகிறபடி தான் நான் நடத்தப்பட்டிருக்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து நீங்களே பார்த்தவர்கள் யாராவது உண்டா? ரொம்ப ரேர் இல்லை. எப்படியோ யாரோ பார்த்தீங்கன்னா நீ செக் பண்ணி பாரு, உன்னுடைய நம்பிக்கை சரியானு பாரு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு தோன்றுகிறது சரியா அப்படின்ட்டு பார்த்து என்ன பண்ணுறோம், வழிகளை சரி செய்து கொள்ளுகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாம அறிந்திருக்கிற காரியம். எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான். இஸ்ரவேலனாய் காணப்பட்டாலும், கிறிஸ்தவனாய் காணப்பட்டாலும், இந்துவாய் காணப்பட்டாலும் கொஞ்சம் அவனுக்கு அறிவு வரும்போது, நன்மை தீமை அறியும் பொழுது நான் போகிற பாதை சரிதானா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து இல்லை என்றால் சரி செய்து கொள்ள வேண்டிய கடமை காணப்படுகிறது. அப்படி இந்த மனுஷன் ஒரு இஸ்ரவேலனாய் பிறந்ததின் நிமித்தமாக தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினுடைய தேவனை அவன் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், அவன் அதற்கு பின்பு பேசுகிற காரியங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆராய்ந்து அந்த தெய்வத்தை அவன் அறிந்து கொண்டவனாக, அவரை பின்பற்றுகிறவனாக அவன் மாறுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சரி, இரண்டாவதாக கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்பதை அறிந்த மனிதனாக ஒரு முடிவு எடுக்கிறார். 2ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியம் புரியும். என்னன்னா, இவர் நன்றாக அறிந்திருக்கிறார், தான் ஆராதிக்கிற, தான் அறிந்திருக்கிறதான இந்த தேவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறதான தேவன் என்று அறிந்திருக்கிறபடினால சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ அந்த தெய்வம் இவருக்கு முன்பாகவே அந்த தெய்வம் மறைந்து விட்டது, மரித்து விட்டது என்று சொன்னால் அந்த தெய்வத்தை இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆராதிக்க முடியுமா? அப்போ ஒரு காரியம் இதற்குள் அடங்கி இருக்கிறது. நான் உயிரோடு இருக்க மட்டும் துதிப்பேன்னா எனக்கு ஒரு நாள் முடிவு உண்டாகும். ஆனால் நான் ஆராதிக்கிறதான அந்த தெய்வம் ஒரு முடிவில்லாதவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் வாழ்கிறவர் என்றுதான் அந்த உணர்வு காணப்படுகிறபடினால சொல்றாரு, நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் அறிந்திருக்கிற, ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கர்த்தரை நான் துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை நான் பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்றார். மூன்றாவதாக, கர்த்தர் மட்டுமே ரட்சிக்க திராணி உள்ளவர் என்பதை அறிந்தவராக அந்த சத்தியத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அறிவிக்கிறார். 3ஆம் வசனத்தில் நீங்க இப்படி பார்ப்பீங்க, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்கள். அப்ப தான் தொழுது கொள்ளுகிற தேவன் ரட்சிக்க வல்லமை உள்ளதான தேவனாய் காணப்பட வேண்டும் அப்படின்றதான காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார், அதை நமக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஒரு தெய்வ நம்பிக்கை யாருக்கு காணப்பட்டாலும் அதுக்கு அடிப்படையாக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வம் நம்மளை காக்க வல்லமை உள்ளவராக, ரட்சிக்கிறவராக இருக்கணும். என்ன அப்படின்னா, தெய்வ நம்பிக்கை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க போகிறது, மறுமைக்குள்ளாக கொண்டு சென்று நித்தியமாக நம்மளை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் தெய்வ நம்பிக்கையினுடைய அடிப்படை காரியம்.
அப்ப ரட்சிக்க திராணியுள்ளதான தெய்வம் தெய்வம் என்று சொல்லி அவர் அறிவிக்கிறது மாத்திரமல்ல, இந்த மனிதர்கள் இந்த காரியத்துல உனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்ததாக 4வது காரியம், கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். தான் அறிந்திருக்கிற தெய்வம் என்னவா இருக்கணும்? சகலவற்றையும் உண்டாக்கின ஒருவராக காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து அதன் நிமித்தமாக அவரை நம்புகிறார். 5வது வசனத்துடைய 2வது பகுதியும் 6வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது எப்படி காணப்படுது? தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா அறிந்து அது மேல நம்பிக்கை, தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் காணப்படணும். என்னன்னா, he must be trustworthy. அப்படிதானே? நம்பத்தகாத ஒருவரை நீங்க நம்பிடுவீங்களா? நிச்சயமா நம்ப முடியாது. அப்ப இந்த தேவனை நம்புவதற்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. என்னன்னா, சகலவற்றையும் உண்டாக்கினதான தெய்வமாக அவர் காணப்படுகிறபடினால், மாறாதவராய் இருக்கிறபடினால், எந்த சூழ்நிலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த விருப்பத்தை செயல்களை மாற்ற முடியாததா இருக்கிறபடினால் அவரை என்ன பண்ணலாம்? நம்பலாம். அவர் சொன்னதை செய்வார், அவர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். அப்படி வைக்கிறவன் பாக்கியவான். அதற்கு காரணம் அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அப்படி சொல்றார். 5வதாக, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசு ஆளுகிறவர் என்பதை அறிந்தவராக அவரை துதிக்கிறார். 10வது வசனத்தில் பார்ப்பீங்க, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்றாரு? எழுதுறார். அப்ப கர்த்தர் சதா காலங்களிலும் அவர் அரசாளுகிறவர் என்பதை அறிந்தவராக துதிக்கிறார். இப்ப ஒரு ரெஜீம் மாற்றப்பட்டது என்று சொன்னால் எல்லா காரியங்களும் மாற்றப்படும்ல. வைத்த நம்பிக்கையெல்லாம் மாறிடும், பாலிசிஸ் எல்லாம் மாறிடும், சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறிவிடலாம். ஆனால் இந்த காரியம் ஏன் முக்கியம்னா, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த கால சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் காரியத்தை செய்ய வல்லவர், சொன்னதை செய்வார், நினைத்ததை செய்வார். ஆனபடினாலே அவர் சொல்கிறார், சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்றார். சீயோனா உங்களுக்கு தெரியும், சீயோன் என்று சொன்னால் அது இஸ்ரேலுடைய கேபிட்டல் சிட்டியை குறிக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சபை இருக்கிறதை குறிக்கிறது, அந்த மலையை குறிக்கிறது, சபை கூடுதலை குறிக்கிறது, அங்கே தான் ஆலயம் கட்டப்பட்டதை குறிக்கிறது, ஒரு சென்டர் பாயிண்ட்டை குறிக்குது. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை பார்த்து சொல்றாரு, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக அவர் ராஜரீகம் செய்கிறவர் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? சொல்றாரு. இது என்ன நம்பிக்கையை கொடுக்கிறது என்று சொன்னால், தேவன் சொன்னதை செய்ய வல்லவர் என்று நம்புங்கள் என்று சொல்லி அவரை துதிக்கிறவராக அவர் காணப்படுறார். இப்படிதான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனுடைய தேவனை தன்னுடைய தகப்பனின் மூலமாக அவர் அறிந்திருந்தாலும் கூட அப்படியே ஏற்றுக்கொள்ளல. அவர் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்க்கிறார். ஆராய்ந்து பார்த்து உண்மையான தெய்வத்தை தான் என்னுடைய தகப்பன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனபடினால் என்னுடைய நம்பிக்கை தொடர்ந்து அந்த தெய்வத்தின் மேல அது காணப்படும். அவரையே நான் துணையாக கொண்டிருப்பேன், அவரையே என் வாழ்நாள் முழுவதும் நான் நம்புவேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக இந்த மனிதன் காணப்படுகிறார். இம்மனிதன் தன் தேவனாக தெரிந்து கொண்ட கர்த்தரை நம்புகிற, அவரை அறிவிக்கிற, துதிக்கிறதான ஒரு மனிதன் என்று நம்ம பார்த்தோம். இந்த மனிதன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக காணப்படுகிறதான ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த மனுஷன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக காணப்படுகிறதான ஒரு மனிதனாக காணப்பட்டார். உதாரணமாக ஏன் அப்படி சொல்றேன்னா, 1வது வசனமும் 2வது வசனம் முதல் பகுதியை மாத்திரம் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கற்பிக்கிறதற்கு முன்பாக அவர் செய்கிறத நீங்கள் அப்படி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். இப்படி ஆரம்பிக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். ஒரு நல்ல வழிகாட்டியினுடைய தன்மை, ஒன் ஆஃப் த ட்ரைட்ஸ் ஆஃப் அ டீச்சர் ஆர் கைட் அப்படின்னு சொன்னா, அதுல முக்கியமாக அவர் தன்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவராக இருக்கணும். அப்படிதானே? ஆமா இல்லையா? ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொன்னா ஒரு டீச்சர், ஒரு கைடு, ஒரு மென்டர். அவர்
கற்றுக் கொடுக்கிறவர், வழி காண்பிக்கிறவர், போதிக்கிறவர். அவர் முதலாவது தன்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவரா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? அவரை ஏன் ஒருவர் போதிக்கிறார்? ஒருவர் தான் போதிக்கிறது உண்மை என்று அறிந்தபடியினால்தான், அதில் கன்வின்ஸ்டாக இருக்கிறபடினால்தான் அவர் போதிக்கிறார். ஒரு டீச்சர் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறதான காரியங்கள் உண்மை என்று அறிந்து கன்வின்ஸ் ஆன பிறகு தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால தான் அது என்னது? டெக்ஸ்ட் புக்கில் வந்துடும். அப்போ அந்த டெக்ஸ்ட் புக்கை வைத்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லா, ரூலு, இதுதான் இதனுடைய வரைமுறைகள். அப்போ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகி இதுதான் உண்மை என்று அறிந்தபடி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல தான் எந்த போதகர் எதை சொல்லிக் கொடுத்தாலும் அவர் சொல்லிக் கொடுக்குற காரியத்தில் அவர் கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை வந்து அவர் டீச் பண்ண முடியும். அப்போ ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொன்னால் அந்த வழிகாட்டியானவர் தான் நம்புகிற, அறிந்திருக்கிற, மற்றவர்களுக்கு இதன்படி செய் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையின்படி அவர் முதலாவது நடக்கிறவராக இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொன்னால் அந்த வழிகாட்டி நிச்சயமாக தன்னோடு கூட பேசுகிறவராக, அந்த வார்த்தையை அவர் நம்புகிறபடினாலே அந்த வார்த்தையின்படி முதலாவது நடக்கிறவராக இருக்கணும். நம்ம நார்மலாக என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், எனக்கு சத்தியங்கள் வந்து தெரியும், நான் சத்தியத்தை அறிவிக்கிறேன், ஆனால் சத்தியத்தின்படி நடக்க மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு இயற்கையாக காணப்படுகிறதான ஒரு குணம். நீங்கள் வந்து பேரண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைப்பாங்க? என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்கிலும் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்கிலும் நல்லவர்களாக ஜீவிக்கணும், நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நீ வந்து பார்த்தோன்னா அப்பா மாதிரி நடந்துக்காத, இந்த விஷயத்தில் வந்து நல்ல பிள்ளையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இது எல்லாருடைய விருப்பம் தானே. அப்போ அப்பாவை போல நீ நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லாமல் அப்பாவை விட நல்லவனாக நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு தகப்பன் விரும்புகிறான். அப்போ அந்த வார்த்தை எப்படி நடக்கணும்னு அவனுக்கு தெரியுது, ஆனால் அந்த வழியில் அவன் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை நீங்கள் எப்படி நம்ப முடியும்? வேதத்தில் நீங்கள் எப்படி வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாய் காணப்படணும், அப்படி தானே? அப்போ கடைசி நாட்களில் ஆண்டவர் சாட்சி சொல்லும்போது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே அப்படின்னு பேசுகிறார். அப்போ உண்மையை அறிந்தவனாக, உண்மையை போதிக்கிறவனாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அவன் உத்தமமானவனாக காணப்படணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மை என்று அறிந்திருக்கிறான்ல, அந்த உண்மையின் அடிப்படையில் அவனும் நடக்கிறவனாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வார், இவர்கள் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் சொல்றதை கேளுங்க, ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆனால் அவர்களுடைய வழியிலே நீங்கள் நடவாதிருங்கள் அப்படி சொல்றாரு. அப்படின்னா மோசையினுடைய ஆகமங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், இப்படிதான் நீ நடக்கணும் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த வழியில அவர்கள் நடக்கிறவர்களாக இல்லாத பொழுது ஆண்டவர் சொல்றாங்க அவர்களை பின்பற்றாதிருங்க, அவர்கள் சொல்ற வார்த்தைகளை நீங்க கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படியானால் அவர்களிடத்துல சத்தியம் காணப்படுகிறது, உண்மை காணப்படுது, உத்தமம் காணப்படலை. அர்த்தம் என்னன்னா அந்த உண்மையின்படி நடக்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக அவர்கள் இல்லை. ஆனால் இந்த மனுஷனை பாருங்களேன், இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ வந்து கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை துதி, நன்றி உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லுகிறதுக்கு முன்பாக யாரை பார்த்து சொல்றாரு? அவரு தன்னை பார்த்தே சொல்றாரு, தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றாரு, என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நான் யாரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேனோ, யாரை உண்மையான தெய்வமாக அறிந்திருக்கிறேனோ அவரை நான் துதிக்கிறவனாக நான் காணப்படுவேன் என்று சொல்லி தான் ஒரு முடிவு எடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்ம போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் என்ன சொல்றோம்? சத்தியத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், நல்ல செய்தியை அறிவிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்ப நாம சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்டு நாம போய் ஒரு இடத்துல சுவிசேஷத்தை சொன்னோம்னா அது என்ன அர்த்தம்? சிந்திச்சு பாருங்க. நீங்க வழிகாட்டி, நீங்க வந்து வழிகாட்டியாய் காணப்படுறீங்க, இது நல்ல பாதை அப்படின்னு சொல்றீங்க, இது நல்ல செய்தின்னு சொல்றீங்க,
ஆனால் அந்த செய்தி உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் அந்த செய்தியின்படி நீங்கள் நடக்க விரும்புறதில்ல, ஆனால் மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்க. அப்ப நீங்களும் வழிகாட்டி தான், ஆனா நீங்க சரியான வழிகாட்டியா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மனுஷனை நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க. இவர் என்ன சொல்றாரு? மற்றவர்களுக்கு இவர் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக இவர் தன்னை பார்த்து பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்படுறாரு. ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் அப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நிருபங்களை எழுதுகிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன், ஆனா நான் பாத்தீங்க அப்படின்னா ஆகாதவனாய் போகாதபடிக்கு அப்படின்னா நான் சத்தியத்தை அறிவிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனா அந்த சத்தியத்தின்படி மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நானே அந்த சத்தியத்தின்படி நடக்கல அப்படின்னு சொன்னா என்னுடைய பிரசங்கம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், ஆனா என்னுடைய பிரசங்கம் யாருக்கு பிரயோஜனமா இருக்காது? கற்றுக் கொடுக்கிறதான எனக்கு பிரயோஜனமா இருக்காது அல்லவா? நான் அப்படி இருக்க விரும்பல. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய பிரசங்கம், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய போதனைகள் என்னை நியாயம் தீர்க்காதபடிக்கு முதலாவது அந்த போதனைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக காணப்பட வேண்டும். ஆனபடினாலே என்னை ஒடுக்குகிறேன் என்று அவர் பேசுகிறத நீங்க வேதத்திலே வாசிப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்துல ஞான ஸ்நானம் பெறுவதற்காக அவர் போனார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது யோசிக்கிறோம். மத்தேயு 3:13 15 வரைக்கும். யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, ஏன்னா யோவானுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிகிறபடினாலே எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியவர் இவர் நம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறாரே என்று சொல்லி அவன் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமோ என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்போது அவருக்கு இடம் கொடுத்தான். இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யோவானுக்கு எப்படி அவன் ஃபீல் பண்ணியிருப்பான் பாருங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்தவன் மாத்திரமல்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தவும் பட்டது. அப்போ அப்படி இருக்கும்போது மிக தெளிவாக அவர் யார் என்று அறிந்திருக்கிறவன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதற்கு அவன் தயங்குகிறான். ஆனால் இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவனுக்கு விளக்கி, நான் இப்போ மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறேன், மனிதர்களை ரட்சிக்க நான் வந்திருக்கிறேன், இந்த காரியத்தை ஒரு மனிதனாக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது, எனக்கு இடம் கொடு என்று சொல்லி அவனிடத்துல கேட்கிறது நீங்க பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கம் என்னவாய் காணப்பட்டது? இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கமோ அல்லது யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கமோ ஒன் லைன் தான், என்னன்னா மனம் திரும்புங்கள். அதுதான் அடிப்படையான காரியம். அதை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கம் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆச்சு இல்லையா? நிறைய ஆலோசனைகள், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, நிறைய ஊமைகள் எல்லாம் கிடையாது. என்னன்னா ரொம்ப சிம்பிள், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமாக உங்கள் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதான வழி இது அப்படின்ட்டு காண்பித்து கொடுக்கிறதான காரியம் தான் மனம் திரும்புங்கள். அப்போ ஒருவர் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க வேண்டுமானால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒன்று, இயேசு கிறிஸ்து எதிலாவது மனம் திரும்ப வேண்டியதான அவசியம் இருந்தால் மனம் திரும்பணும். ஆனால் இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் அறியாதவராய் இருந்தார். ஒருபோதும் அவர் நியாயப்பிரமாணத்தை மீறினவராக மனம் திரும்ப வேண்டியதான சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்போ பவுல் அப்போஸ்தலன் அல்லது யோவான் ஸ்நானகன் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுறோம், அல்லது அதுக்கு பின்பு ஒரு அப்போஸ்தலர், இன்றைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும், அப்படி தானே? நம்ம பாவம் செய்யாதவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தை மீறாதவர்கள் அல்ல. அப்போ நம்ம இன்னைக்கு மனம் திரும்புங்கன்னு ஒருத்தரை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிருக்கணும்? நம்ம முதலாவது மனம் திரும்பி இருக்க வேண்டும். பாவத்திலே காணப்படுகிற ஒரு மனுஷன் போய் இன்னொருவனை பார்த்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுல்ல. அப்ப நாம மனம் திரும்பாதபடிக்கு, நாம தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய பாதையை நாம் சரி செய்து கொள்ளாதபடிக்கு மற்றவர்களை பார்த்து நீ பாவியாய் இருக்கிறாய், நீ நீதிமானாக மாற வேண்டும், நீ பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் இவ்வண்ணமாக நம்பு என்று சொல்லி நாம் எப்படி சொல்ல முடியும்? அப்ப நம்முடைய நம்பிக்கை சரியாய் இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் சரியாய் இருக்க வேண்டும், நாம் அறிந்திருக்கிற தேவன் மெய்யான தேவனாய் காணப்பட வேண்டும். அப்படியானால் நாம் என்ன பண்ணலாம்? மற்றவர்களிடத்துல போய் நீ மனம் திரும்பு,
மனம் திரும்பலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, வேதம் இப்படியாக உனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று நம்ம சொல்லலாம். எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஒரு சாட்சியை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த சாட்சி முதலாவது பாத்தீங்கன்னா, தான் கற்றுக்கொண்டு நம்புகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாக அவன் காணப்பட்டான். அந்த பாதையிலே நடக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அதற்கு பின்பாக அவன் என்ன பண்றான்? மற்றவர்களுக்கு அந்த காரியத்தை போதிக்கிறவனாக, கற்றுக் கொடுக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். இப்ப இந்த மனுஷன் பாருங்க, கர்த்தரை எவ்விதமாக ஆராய்ந்து அறிந்திருந்தாரோ அவ்விதமாக கர்த்தரை ஆராதித்தார். இன்னைக்கு நமக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வார்த்தைகளை நம்ம தேடுவது உண்டு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம ஆராதிக்க நல்லா பழகிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய வார்த்தைகள் அவரை புகழ்கிறதற்கு, போற்றுகிறதற்கு நிறைய வார்த்தைகள் நமக்கு உண்டாகும், காணப்படும், ஃபில் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளார ஈஸியாக இருக்கும் ஆராதனை செய்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆராதிப்பேன், நான் என்ன வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை நான் புகழுவேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப சிம்பிள். நீங்கள் அவரை எவ்வளமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அவ்வண்ணமாக நீங்கள் புகழலாம். இந்த மனிதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற அடுத்த காரியம் அதான். இவர் எவ்வண்ணமாக இவர் ஆராய்ந்து தான் நம்புகிறதான யாக்கோபின் தேவனை அறிந்திருந்தாரோ அவ்விதமாக அந்த கர்த்தரை இவர் ஆராதிக்கிறவராக, போற்றுகிறவராக அவர் காணப்பட்டார். நிறைய காரியங்கள் அதற்குள்ளே காணப்படுது. அதை குயிக்காக நம்ம பார்க்கலாம். பாருங்க, கர்த்தர் துதிக்கு பாத்திரர் ஆகையால் என் ஜீவன் உள்ள மட்டும் அவரை நான் துதிப்பேன் அப்படின்ட்டு தான் 2வது வசனத்துல முதல் பகுதியில் பாருங்க, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய துதிகளுக்கு பாத்திரராக நான் நம்புகிற இந்த தெய்வம் காணப்படுகிறார். ஏன் நான் உயிரோடு இருக்கிற மட்டும் அவரை நான் துதிப்பேன் அப்படின்னா, எனக்கு முடிவு உண்டு, அவருக்கோ முடிவில்லை ஆனப்படினாலே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் முடிவெடுத்து அப்படியே அவர் ஆண்டவரை துதிக்கிறவராய் காணப்பட்டார். 2வதாக கர்த்தர் புகழப்படத்தக்கவர் ஆகையால் நான் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். உள்ளளவும்னா என்ன அர்த்தம்? சுவாசம் உள்ளளவும், எனக்கு சுவாசம் உள்ளளவும் நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். 2வது வசனத்துடைய 2வது பகுதி. இதெல்லாம் அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டதான விதம். எல்லாம் உட்கார வச்சு யாக்கோபு சொல்லி கொடுத்தாரா அவருக்கு அப்படின்னா அப்படி அல்ல. யாக்கோபின் மூலமாக யார் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார், அல்லது யாக்கோபு யாரை தொழுது கொண்டாரோ அவரை இவர் தொழுது கொள்ளுகிற மனுஷனாக இவர் காணப்பட்டார். அவ்வளவுதானே ஒழிய அதற்கு பின்பாக இவர் அந்த தெய்வத்தை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொண்ட விதத்துல தான் இவருடைய துதிகள் அமையும். இன்னைக்கும் அப்படிதான். உங்களுக்கும் நீங்க எந்த அளவுக்கு இவரை நீங்க ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறீர்களோ, மனதில் விசுவாசிக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய துதிகள் காணப்படும், ரொம்ப எளிதாய் காணப்படும். 3வதாக அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, கர்த்தர் ரட்சிக்க திராணி உள்ளவர், என்னுடைய ஆத்துமாவை காக்க திராணி உள்ளதான ஒரு தெய்வம் ஆனபடினால் அவரை நம்புவேன் என்று 3லிருந்து 5 வரைக்கும் சொல்றாரு. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நீங்க நம்பாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர் தன்னுடைய லைஃப்ல மாத்திரம் இல்லை, அநேகருடைய லைஃப்லையும் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பார்த்துருப்பாரு. ஆனபடினாலே அவர் சொல்றாரு, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்க. எல்லாத்தையும் உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அப்படின்ட்டு பார்க்க முடியாது. என்ன அப்படின்னா, இந்த மனிதன் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா எதன் அடிப்படையில் இவர் சொல்றாரு பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாத அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டவைகள் மாத்திரமல்ல, இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய லைஃப்ல வேதத்தை வாசிப்பதன் மூலமாய், அதில் காணப்படுகிற சாட்சிகளின் மூலமாய், அவரை சுற்றி இருக்கிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் பேசுகிறதான காரியம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற என்ன பண்ண முடியாது. எல்லா காரியத்தையும் அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் பிரசங்கி புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. என்ன சொல்லி கொண்டு வருவார் பிரசங்கி? பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினதான சாலமோனுடைய கோர் டீச்சிங் என்னன்னா, எல்லாமே மாயையாய் காணப்படுது, நீ ஏமாந்துடாத, மாயையிலே சிக்கி கொள்ளாத அப்படின்ற ஒரு டீச்சிங் என்ன பண்றாரு அவர் கொடுக்குறார். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா இந்த மாயைகளிலெல்லாம் உழன்று சிக்கி அதிலிருந்து தப்பி வெளியில வந்தா நான் இவைகளெல்லாம் மாயை என்று நம்புவேன் என்று நாம சொல்லுவதா, அல்லது இந்த மாயையெல்லாம் சிக்கி தவித்து இதிலிருந்து மீண்டு வந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான் ஆனபடினாலே நான் நம்புகிறேன் என்று நீங்க நம்புவீங்களா? சிந்தித்து பாருங்க. ஒரு சாலமோனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைத்து
அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டுமானால் எப்பொழுது மீண்டு வர்றது? அப்போ ஆனபடினாலே உங்களுக்கு ஒரு காரியம் வந்து விளங்க வேண்டும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தே மாத்திரம் படிக்கிறது அல்ல. நிறைய காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தேவ ஜனங்களுடைய சாட்சிகளில் இருந்தும் நீங்கள் படிக்க முடியும். அப்போ இவருடைய சாட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்க, அவனுடைய ஆவி வந்து பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஏன்னா அவன் லைஃபே ரொம்ப டெம்பரரி. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் தேவனை நீங்கள் நம்புங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்படுவீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று எழுதுகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வதாக கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்பதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை பார்த்த வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிறவர் ஆனபடினாலே அவரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவரை வணங்குவேன், போற்றுவேன். 5வதாக கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று 7வது வசனத்துடைய முதல் பகுதியில் வாசிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஒடுக்கப்பட்ட போது கர்த்தர் இவருக்கு நியாயம் செய்தாரா, அல்லது தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது அவர்களுக்கு நியாயம் செய்தாரா என்கிறதான காரியத்தை நாம் அறியோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒடுக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நியாயம் செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டபடினால் அவர் எழுதுகிறார். அடுத்ததாக கர்த்தர் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். அப்போ இவர் பசியாக இருந்தபோது கொடுத்தாரா, அல்லது பசியிலே காணப்படுகிற தேவ ஜனங்களை போஷிக்கிற தேவனை அவர் கண்டாரா அப்படின்றது அடுத்த காரியம். ரெண்டுமே உண்மைதான். கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து அறிந்து அவரை துதிங்க அப்படி சொல்றார். அடுத்து கர்த்தர் குருடரின் கண்களை திறக்கிறவர் அப்படின்ட்டு எழுதுறாரு. குருடரின் கண்களை திறக்கிறவர்னா உங்களுக்கு தெரியும், குருடரின் கண்களை திறக்கிறவர்னா என்ன அர்த்தம்? பார்வை இல்லாதவருடைய கண்களை திறக்கிறவர் அப்படின்றதான ஒரு மீனிங். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான காரியங்கள். தேவன் மனிதனாக வெளிப்பட்டு இப்படிப்பட்டதான அதிசயங்களை பூமியில் செய்யும் பொழுது அவர்தான் நம்மை உண்டாக்கின தெய்வம், நம்மை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி அறிகிறதற்காக சொல்லப்பட்டதானவும் செய்யப்பட்டதுமான காரியங்கள் என்று நீங்கள் புதிய ஏற்பாட்டில் போகும்போது நீங்கள் வாசிப்பீங்க. யோவான் கேட்டன் போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்கிறதையும் பார்க்கிறதையும் போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், இதெல்லாம் எழுதப்பட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லி அனுப்புவார். அப்போ குருடரின் கண்களை திறக்கிறவர் தேவன் அப்படின்னு சொன்னால் கண் தெரியாதவனுடைய கண்களை திறக்கிறவர் மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருள் காணப்படுதோ அதையெல்லாம் மாற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறதான தேவனாய் காணப்படுற. எனக்கு இது புரியல, அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா குருடாய் காணப்படுகிறேன். எனக்கு இது தெரியல, அதுக்கு பேர் என்ன இன்னொன்று குருடு. எனக்கு வந்து தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கண்ணு தெரியலன்னா நம்ம கண்ணு குருடா இருக்கு, பார்வை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட் எனக்கு புரியலன்னா என்ன சொல்லுவோம்? அது எனக்கு புரியல, எனக்கு தெரியல, எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேரும் என்ன? யூஆர் பிளைண்ட் ஆன் தட் சப்ஜெக்ட். அது உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது யாரு? சத்தியம் அங்கே உள்ள வந்ததுன்னா வெளிச்சம் அங்கே கிடைக்கும். அது என்ன அப்படின்றது தெரிஞ்சா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அப்போ கர்த்தர் குருடரின் கண்களை திறக்கிறவர்னா புரியாத காரியங்களை நமக்கு விளங்க செய்கிறவர். எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருள் காணப்படுதோ அதெல்லாம் மாற்றுகிற தெய்வமாய் காணப்படுறாரு அப்படின்றாரு. கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று சொல்லி 8வது வசனத்துடைய முதல் பகுதியில் நீங்கள் வாசிக்கிறீங்க. கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறாராம். கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறவர் என்று சொல்லி 8வது வசனத்தில் எழுதுறாரு. நீதிமான்களை சிநேகிக்கிறவர். எப்போது ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறான்? எப்போது ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறான்னு சொன்னால் தான் பாவி என்பதை உணர்ந்து, எனக்கு பாப விமோசனத்துக்கு என்னை உண்டாக்கின தெய்வம் என்ன வழியை வைத்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டு அந்த வழியை விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? நீதிமானாக மாற்றப்படுகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் நல்லா அதை கவனிச்சுட்டே வாங்க. அப்படியே அவர் என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணி அவரை அறிந்து அவர் எழுதி கொண்டே வருகிறாரு அப்படின்றத பாருங்க. நீதிமான்களை அவர் வந்து சிநேகிக்கிறார். அப்போ நீதிமான் ஆகிறதுக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு.
அடுத்து பாருங்க, கர்த்தர் பரதேசிகளை காப்பாற்றுகிறாராம். பரதேசிகள் பரதேசிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு சொந்தமல்லாத ஒரு இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த கண்ட்ரினா, இந்த கண்ட்ரியில் வந்து சிட்டிசன்ஸாக இருக்கிறது வேற, இந்த கண்ட்ரியில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறது வேற. ரெசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து அனுமதித்தபடினாலே உள்ள வந்திருக்கும். ரெஃப்யூஜிஸாக இருக்கிறதுன்றது வேற. என்ன அப்படின்னு சொன்னால், இடமில்லாதபடினாலே அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெஃப்யூஜியாக இருந்தாலும் சரி, பரதேசி தான். இந்த தேசத்துக்கு உரிமையான சிட்டிசன்ஸு கிடையாது. உங்களுக்கு புரியறதற்காக சொல்கிறேன். அப்போ அதை போல இந்த பூமி நமக்கு உரியதல்ல. இந்த பூமியில் எப்போ ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை அறிந்து கொள்கிறானோ அப்போ அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும், இந்த பூமி நமக்குரியதல்ல, நம்முடைய தெய்வத்துக்குரியது. இதில் நம்ம டெம்பரரியாக வாழ்கிறதற்கு நம்மளை அனுமதித்திருக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கை வரும்போது ஒரு மனுஷனுக்கு தெரியும், நான் இந்த பூமியில பரதேசியாய் நான் வாழ்கிறேன், காணப்படுகிறேன். எப்போ ஆண்டவர் அழைக்கிறாரோ நான் போகணும். எனக்குன்னு ஒரு இடத்த வைத்திருக்கிறார், அதுதான் பெர்மனண்டான இடம். பரலோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பரதேசியான நிலம் அல்ல, அது ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான இடம் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்வோம். எப்போ நீதிமான் ஆகும் பொழுது இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், வேதத்தை வாசிக்கும் போது. அப்போ கர்த்தர் அடுத்தது திக்கற்றவர்களை அவர் ஆதரிக்கிறார் என்று சொல்லி, திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறவர் என்று 9ஆம் வசனத்தில் பேசுறாரு. அடுத்து துன்மார்க்கரின் வழியை கர்த்தர் கவிழ்த்து போடுறார். எல்லாம் கர்த்தர் கர்த்தர் சொல்லுவாங்க, இப்படி கூட போட்டுக்கலாம். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் போட்டுக்கலாம். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள்லாம் செய்துட்டு வர்றார் அப்படின்னு. அடுத்ததாக பாருங்க, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர் என்று சொல்லி எழுதுகிறார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்மளெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்றதான ஒரு எண்ணம் வந்து நம்முடைய மனதில் தோன்றுகிறது ரொம்ப கடினம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் தான் நம்ம இன்றைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்ற உண்மை நமக்கு தெரியும். இப்போ கூட நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெய்சிங் சகோதரன் வந்து பார்த்திங்கன்னா ஆராதனையில் சொல்லும்போது, ஜபத்தில் சொல்லும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாரா இல்லையா? ஆண்டவரே ஆண்டவரே. ஆண்டவர்னா என்ன? ஆண்டவர்னா என்ன ரூல் பண்ணுறவர், அப்படிதானே? என்னை ஆளுகை செய்கிறவர், அப்படிதான் ஆண்டவர் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இந்த பூமியில இப்பொழுதே விசுவாசிகளாய் காணப்படுகிறவர்கள் அவரை ஆண்டவர் என்று அழைக்கிறதுனுடைய காரணம் என்னன்னா, இன்னைக்கே அவர் என்னுடைய ரூலர், என்னுடைய ராஜா அவர் தான். அவர் பாடலில் கூட நம்ம பாடினோம் இல்லையா, இருக்கிறவரும் இருந்தவரும் சீக்கிரமாய் வரப்போகிறவருமாக ராஜா இவர் அப்படின்னு நம்ம பாடணும். இருக்கிறவரும் இருந்தவரும் சீக்கிரமாய் வரப்போகிற ராஜா இவர். அப்ப ஒரு நாள் அவர் சர்வத்தையும் ஆளப்போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்றைக்கே அவர் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறது வந்து பாத்தீங்கன்னா கடினமான காரியம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சதா காலங்களிலும் அவர் அரசாளுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறதாய் காணப்படுது என்கிறதான அந்த உண்மை யாருக்கு தான் புரியும் அப்படின்னா, விசுவாசிகளாக காணப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் தான் அந்த உண்மை தெரியும். என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் இந்த ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும் உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா சகலவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் பரலோகத்தினுடைய தேவன். இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாக இந்த பூமியிலே அவர் காணப்பட்ட போது, இந்த மனிதர்களால் நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. யூதருடைய ராஜாவாக அவருடைய சீஷர்களும் அவரை பார்க்கவில்லை. என்ன அப்படின்னு சொன்னா, யூதருடைய ராஜா அப்படின்னா ரோமர்களுடைய அந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலையாக்கி எருசலேமிலே ஆளுகை செய்ய போகிறதான ராஜா என்று சொல்லி அவரை விசுவாசித்து ஓடி வந்தவர்களுக்கு கூட நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க, இவரை பிடித்து ரோமர்கள் இப்பொழுது நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அவன் கேட்கிறான், என்னன்னா குற்றச்சாட்டு வைக்கப்படுது, இவர் யூதருடைய ராஜான்னு சொன்னார். ஏன்னா யூதருடைய ராஜானா எங்க, ரோமில் இருக்கிறதான சீசர் தான் யூதருடைய ராஜாவாக உலகத்தால் அறியப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவன்ட்ட முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி யூதருடைய ராஜான்ட்டு இவர் சொல்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அவன் கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா? அவர் என்ன சொன்னார்? நோ தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படி சொன்னாரா? நீர் சொல்லுகிறபடி தான். என்னன்னா உனக்கு நம்பிக்கை இல்லை, என் கூட இருக்கிறவங்களுக்கும் கூட அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஆனால் யூதருடைய ராஜானா யாரு? நான் தான். அதாவது ராஜானா என்னன்னைக்கும் நான் தான்.
எனக்கு கிரீடம் காணப்பட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி, நான் சாதாரண ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே காணப்பட்டாலும் சரி, உனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுவதற்காக நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் இப்போது நின்று கொண்டிருந்தாலும் சரி, பரலோகத்தின் தெய்வம்னா நான் தான், உங்க ரட்சகர்னா நான் தான், ராஜாதி ராஜானா நான் தான். அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடுமானால் ஏற்றுக்கொள்ளு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்நிலைக்கு காரணம் இதை நான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய ஜனத்திற்காக ரத்தம் சிந்துவதற்காக நான் தெரிந்து கொண்டதான இது பாதை என்று சொல்லி அவர் அமைதியாக நிற்கிறதான அந்த வேளையிலும் கூட அவர் சொல்லுகிறதான பதில், நான் நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொன்னார். எதுக்கு நான் இதை சுட்டி காண்பிக்கிறேன்னா, தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறவர் என்பதை அறிந்து கொண்டதான ஒரு மனுஷன் எப்படி அவரை துதிக்காம இருக்க முடியும்? அப்ப இந்த காரியத்தை அவன் அறிந்து கொண்டு என்ன பண்றான், அவரை போற்றுகிற துதிக்கிற மனுஷனாக அவன் காணப்பட்டான். அடுத்ததாக பாருங்க, கடைசியாக இந்த மனிதனுடைய அந்த வாழ்க்கை சாட்சியிலிருந்து அல்லது இந்த செய்தியிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? நிறைய பாயிண்ட் சொன்னேன். இதுல 4 முக்கியமானது என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை ரட்சித்த தேவன் அப்படின்ட்டு அவர் சொல்றார். காட் இஸ் அவர் கிரியேட்டர். நம்ம எல்லாரும் அவரால் உண்டாக்கப்பட்டோம் அப்படின்ற காரியத்தை சொல்றார். 2வது, கர்த்தர் நம் மீட்பெரும் இரட்சகருமான தேவன் அப்படின்ற காரியத்தை அவர் சொல்றார். அதனாலதான் ரட்சிக்க மாட்டாததான வேற ஒன்றையும் நீங்க நம்பாதீங்க, ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டானால் அவர் கர்த்தர் அப்படின்ற காரியத்தை சொல்றார். அப்ப முதல் காரியம், கர்த்தர் என்பவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். 2வது, கர்த்தர் என்பவர் நம் மீட்பெரும் இரட்சகருமான தேவன். காட் இஸ் அவர் சேவியர் என்று சொல்றார். 3வதாக சொல்றாரு, கர்த்தர் நம் நியாயாதிபதியாகிய தேவன். என்ன சொல்றாரு? நீதிமான்களை சிநேகிக்கிறார், துன்மார்க்கர்களை என்ன பண்றாரு? நியாயம் தீர்ப்பார், அழிப்பார் என்ற காரியத்தை சொல்றார். அப்படியானால் கர்த்தர் நியாயாதிபதியாகிய தேவன் அப்படின்ற காரியத்தை சொல்றார். அடுத்ததாக சொல்றாரு, கர்த்தர் நம்மை சதா காலங்களிலும் ஆளுகை செய்வது. அப்ப இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஒரு 4 இதுக்குள்ள பிரிச்சிடலாம். எதுக்குள்ள? கர்த்தர் நம்மை உண்டாக்கின தெய்வம், அதே தெய்வம் தான் நம்மளை ரட்சிக்கிறவர், அதே தெய்வம் தான் நம்மை நியாயம் விசாரிக்கிறவர், அதே தெய்வம் தான் ஆதி முதல் கடைசி வட்டம் ஆளுகை செய்கிறவரும் அவர் தான் அப்படின்ற காரியத்தை அவர் சொல்றார். இன் பிட்வீன் சால்வேஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுல இந்த ரட்சிப்புக்கும் இந்த நியாய தீர்ப்புக்கும் இடைப்பட்டதான அந்த காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறது எப்பதான்? நீங்க எப்ப தேவனுடைய பிள்ளையா மாறினீங்க? டேட்டு டைம்லாம் கேட்கல நான். எப்ப? ரட்சிக்கப்பட்டது அல்லது விசுவாசிகள் ஆன போது, சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அல்லது இன் அதர் வேஸ் யூ ஆர் அடாப்டட் இன்டு தி ஃபேமிலி ஆஃப் காட். அதாவது புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான பாக்கியத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். இதான் பாத்தீங்கன்னா நீதிமான் ஆகிறதான காரியம், தேவ பிள்ளைகளாகிற மாறுகிறதான காரியமாயிருக்கு. அப்ப இன் பிட்வீன் சால்வேஷன், இந்த ரட்சிப்புக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும், ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்துருச்சா? ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறதான காரியமாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தர் துன்மார்க்கருடைய வழியையோ கவிழ்த்து போடுகிறார் அப்படி சொன்னார். அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறதான காரியம். இன்னைக்கே துன்மார்க்கரை எல்லாம் பார்த்து அவருடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் கவிழ்த்து போடுறாரா? அப்படியா? துன்மார்க்கர் நல்லா தானே இருக்கான், செழிக்கிறான். இன்னும் கேட்டா பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறதெல்லாம் கூட நடக்கிறது போல தானே காணப்படுது. அல்ல, இது நடக்க போகிறதான காரியம், வருங்காலத்தில் நடக்க போகிற. அப்ப ரட்சிப்புக்கும் இந்த வருங்காலத்தில் நடக்க போகிறதான அந்த நியாய தீர்ப்பாகிய காரியத்துக்கும் இடைப்பட்டதான ஒரு லைஃப் காணப்படுது பாருங்க. அந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நடக்கிற காரியத்தை குறிச்செல்லாம் நிறைய அவர் என்ன பண்றாரு, எழுதுறாரு. என்னென்னலாம் அதில் வாஸ்தவம் நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. திரும்ப நான் அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, ரிமெம்பர் திஸ், இவ்வுலகிலே நீ ஒழுக்கப்பட்டால் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு நியாயம் செய்வார். சொன்னாரா இல்லையா? அவரு கர்த்தர் நியாயம் செய்கிறவன் சொன்னாரா இல்லையா? அப்ப ரட்சிக்கப்பட்ட நீ, நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிற நீ, நியாய தீர்ப்பு வருகிற நாளில் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீ, தேவ பிள்ளையாய் காணப்படுகிற நீ, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒடுக்கப்பட்டால் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு நியாயம் செய்கிறவர் என்று சொல்றார். அடுத்ததாக, இவ்வுலகத்துல நீ பசியாய் இருந்தால் கர்த்தரை நோக்கிப்பார், உனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். பசினான்னு அர்த்தம், பசினான்னு அர்த்தம். பசினா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம்ல, அதுதான் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வாட் எவர் யூ லேக், நீங்கள் சங்கீதத்தில் இப்படி வாசிப்பீங்கல்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து
பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அப்ப ஏதாவது நன்மை நமக்கு குறைவுபட்டு இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா we lack somethingனு அர்த்தம். அந்த காரியத்திலே குறைவுபட்டு இருக்கோம், அதுல பட்டினியா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்துல நீ பசியா இருந்தால் கர்த்தரை நோக்கி பார், ஏன்னா அவர் உன்னை போஷிக்கிறவர், உன்னுடைய வயிற்று மாத்திரம் கிடையாது, உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்று கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக, இவ்வுலகில் நீ கட்டுண்டிருந்தால், சிறைப்பட்டு இருந்தால், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிற நீ ஏதோ ஒரு காரியத்தினாலே நீ சிறுமைப்பட்டு கட்டுண்டு இருந்தால் கர்த்தரை நோக்கி அபயமிடு, அவர் உன்னை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறவர் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக, இவ்வுலகிலே எதிலாவது குருடனாய் இருந்தால் கர்த்தரை வேண்டிக்கொள், அவர் உன் கண்களை திறப்பார். நான் கூட ரீசெண்டாக இந்த கண் கொஞ்சம் இதாக இருக்குன்னு மக்ராபிக்கு போனேன். அப்போ தான் இந்த பிள்ளைகளை பார்த்தேன். இந்த பிள்ளைய அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை அழைத்தோம், அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி உண்டாகிறதான கண்ணில் காணப்படுற பிரச்சனை, அதை மாத்திரம் வேதம் இங்கே கற்றுக் கொடுக்கல. ஏதோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா குருடு காணப்படுது அப்படின்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள், அவர் உன் கண்களை, இந்த ஒளியை உனக்கு கொடுக்கிறவர் அவர் அப்படின்ட்டு சொல்றார். இவ்வுலகில் யாருக்கு? நீதிமான்களாக மாற்றப்பட்டு இன்னும் நியாய தீர்ப்புக்கு கடந்து போகாதபடி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறதான காரியங்கள். நீ இந்த பூமியில மடங்கடிக்கப்பட்டவனாய் காணப்பட்டா கர்த்தர் உன்னை தூக்கி விடுகிறார், தூக்கி விடுகிறவர் அவர் இருக்கிறாரு, அவரை நம்பு, அவரை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். இவ்வுலகிலே நீ வெறுக்கப்படலாம், ஆனால் நீதிமானாக்கிய உன்னை கர்த்தர் சிநேகிக்கிறார். எப்படி எழுதுறாருன்னா, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசிப்பீங்க, என் நிமித்தம், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்ப இந்த பூமி பார்த்தீங்கன்னா நாம் அறியாமையே நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்மளை வெறுக்குது அப்படின்னு நீங்க தெரியாமையே உங்களை வெறுக்கக்கூடியதான சூழ்நிலைகள் காணப்படலாம். அதுக்கு கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானாகிய உன்னை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லி. இவ்வுலகில் பரதேசியை போல காணப்படுகிறதான உன்னை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தில் காணப்படுறவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தினுடைய பிரஜையாய் காணப்படுகிறவர்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா பரதேசிக்கு என்ன சேஃப்டி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு யூஎஸ் சிட்டிசனாக இருக்காங்க, யூஎஸ் பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களை பார்த்தீங்கன்னா மற்ற தேசங்கள் அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சால் கூட உடனே என்ன பண்ண முடியாது, தண்டிக்க முடியாது. அவங்களுடைய எம்பசிக்கு தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா கூட. ஏன்? பவர்ஃபுல்லான சிட்டிசன்ஷிப்பு காணப்படுது. நீங்கள் பைபிளில் கூட பார்ப்பீங்க, பவுல் சொல்கிறாரு, நான் ரோமன் அப்படி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு இஸ்ரவேலன், ஒரு யூதன், ஆனால் பார்த்தீங்கன்னா ரோம பிரஜையாகவும் அவர் காணப்பட்டார். அப்போ அந்த ட்ரம்ப் கார்டை அவர் பயன்படுத்துகிறதையும் பேசுகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த உலகத்தில் பரதேசியா யாருன்னு, எந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பு இல்லாத ஒரு மனுஷனை நீ பார்த்தீங்கன்னா அவன் எப்படி ஒரு காரியத்திலேருந்து தப்பித்து கொள்ள முடியும்? எந்த எம்பசி அவனுக்கு உதவி செய்யும்? வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல, பரதேசிய போல இந்த பூமியிலே காணப்படுகிற உன்னை கர்த்தர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். இவ்வுலகிலே திக்கற்று இருக்கிற உன்னை கர்த்தர் ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். திக்கற்றவனாக காணப்படுற எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு நினைக்கிற தோன்றுகிறதான அந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் உன்னை ரட்சித்தார் அல்லவா, இந்த பூமியில உன்னை வைத்திருக்கிறார் அல்லவா, அவர் உன்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்றார். அடுத்ததாக, இவ்வுலகில் உனக்கு எதிராக எழும்புகிறதான துன்மார்க்கருடைய வழியை கர்த்தர் பண்ணுவாரு, அவர் கவிழ்த்து போடுகிறவராய் காணப்படும். உனக்கு விரோதமான சிந்தனைகள் செய்கிறவர்கள், திட்டமிடுகிறவர்கள், ஆலோசனை செய்கிறவர்கள், அவர்களுடைய அந்த ஆலோசனைகளை அபத்தமாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? நீ அவரை நம்பும் பொழுது, என்னுடைய தேவன் என்னை அவருடைய கையிலிருந்து காக்க வல்லவர் என்று சொல்லி நீ ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய வழிகளை கவிழ்த்து போடுகிறவராக அவர் காணப்படுகிறார். ஒரு நாளை வைத்திருக்கிறார் எல்லா துன்மார்க்கரையும் அழிக்கிறதற்கு. ஆனால் இந்த பூமியில வாழும் போதே நீதிமானை காக்கிறதற்கு கர்த்தர் துன்மார்க்கருடைய வழியை கவிழ்த்து போடுகிறவராக காணப்படுகிறார். எல்லாம் சிந்தித்து பாருங்க. How could you not thank and trust this Lord of God? அவருடைய கேள்வியே இதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்டதான தெய்வத்தை
நான் என் தகப்பன் மூலமாய் அறிந்திருக்கலாம், ஆனால் அவரை ஆராய்ந்து அவர்தான் உண்மையான தெய்வம் என்று அறிந்த பின்பு எப்படி அவரை தொழுது கொள்ளாமல் இருப்பேன்? எப்படி அவரை துதிக்காமல் இருப்பேன்? எப்படி அவரை கீர்த்தனம் செய்யாதிருப்பேன்? எப்படி அவரை சேவிக்காமல் இருப்பேன்? எப்படி நான் அவரை தொழுது கொள்ளாமல் இருப்பேன் என்பதுதான் இந்த மனுஷனுடைய கேள்வி. யார் இந்த மனுஷன்? யாருன்னு தெரியாது, யாரோ ஒரு தேவ மனுஷன். அப்ப நம்ம மேல என்ன ஒரு கடமை உண்டாக்குறது, என்ன கடமை விழுகிறது? இந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வேணா அறிந்து கொண்டிருக்கலாம். இந்த சபைக்கு வந்து அறிந்திருக்கலாம், வேதத்தை எடுத்து வாசித்த போது அறிந்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த தெய்வத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த தெய்வத்தை இன்னும் நீங்கள் அதிகமாய் அறிய ஆரம்பிக்கும் போது, இந்த தெய்வம் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அவரை நீங்கள் எப்படி நம்பாது இருக்க முடியும்? எப்படி அவரை சேவிக்காது இருக்க முடியும்? எப்படி அவரை போற்றாது இருக்க முடியும்? அப்ப கர்த்தரை தெய்வமாய் கொண்டதான ஜனம் பாக்கியம் என்பது உண்மையானால் எப்படி அவரை தொழுது கொள்ளாதிருப்பது எப்படி சாத்தியம்? போய் சிந்திச்சு பாருங்க. ஈஸியா சொல்லிடுறோம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், வாட் அ பிரிவிலேஜ். இப்படிப்பட்ட கர்த்தரை என்னுடைய தெய்வமாய் நான் கொண்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஜனக்கூட்டமாய் நான் மாறி இருக்கிறேன் என்று சிந்திக்கிற, மேட்டிமை பாராட்டுகிற நம்மிடத்துல அவர் வைக்கிறதான கேள்வி, எப்படி நீ அவரை தொழுது கொள்ளாதிருப்பாய்? எப்படி நீ அவரை துதிக்காதிருப்பாய்? எப்படி எல்லா சூழ்நிலையிலும் அவரை நீ நம்பாத ஒரு மனுஷனா எப்படி நீ காணப்பட முடியும்? இது எப்படி சாத்தியம் என்பது அவருடைய கேள்வியாய் காணப்படுது. அப்படியே எழுந்து நிற்போமா? நம்மை கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோமா? இந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வேணாலும் அறிந்திருக்கலாம். அதாவது இந்த தெய்வம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகமானார் என்பது பிரச்சனை அல்ல. ஆனால் எப்படி இந்த தெய்வத்தை ஆராய்ந்து இந்த நாளிலே நீங்கள் அறிந்து புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய அந்த நன்றி உணர்ச்சியிலும், ஸ்தோத்திரங்களிலும், ஆராதனைகளிலும், உங்களுடைய ஜெபங்களிலும், அவரை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறதிலும், சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் நிற்கிறதிலும் பார்த்தீங்கன்னா அது வெளிப்படுகிறதாய் காணப்படுது. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுடைய சாட்சியை தான் பார்த்தோம். இந்த மனுஷனுடைய சாட்சி நம்மோடு கூட இந்த நாளிலே பேசுகிறதான சாட்சியாக அது அமைந்திருக்கிறது. எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மியான கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உண்மையுள்ளவர், என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறதான தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நீங்கள் கர்த்தாவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன். இந்த சூழ்நிலைகளும் மாற்றங்களும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ததான வாக்க ஆண்டவர், நீ எங்களுக்காய் செய்ய நினைத்ததை அது ஒருபோதும் மாற்றப் போகிறதில்லை. நீர் உண்மையை காக்கிற தேவன். இப்படிப்பட்ட தெய்வத்தின் மேல நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்ப்பா. இந்த நாளில கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரை எப்படியாக உம்மை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழிகளிலே நடக்கிறவனாகவும், உம்முடைய வழிகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாகவும், அதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறதான ஒரு மனுஷனாகவும் அவன் காணப்பட்டதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். எங்கள் ஒவ்வொரு மேலையும் விழுந்ததான கடமையாய் இது காணப்படுகிறபடினாலே நாங்கள் உம்மை அறிந்து கொண்டது பாக்கியம், ஆனால் உமக்காய் வாழாதிருப்பது எப்படி சாத்தியம் என்கிறதான கேள்வி எங்களுக்குள்ளாக எழட்டும். கர்த்தருக்கு பிரியமாய் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நாங்கள் கற்றுக்கொண்ட நம்பின காரியங்களின்படி நடக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், எங்களெல்லாம் உண்டாக்கினதான தெய்வமாகிய நீரோ எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர். எங்களுடைய யோசனைகள் கர்த்தாவே உமக்கு தெரியும், எங்களுடைய எண்ணங்கள் கர்த்தாவே உமக்கு தெரியும். அவைகள் உமக்கு பிரீதியாய் காணப்படுவதாக. நீர் எங்களை நோக்கி பார்த்து ஆராயும் பொழுது அப்பா அவைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் காணப்படுவதாக. உமக்கு பிரியமான ஜனமாய் கர்த்தாவே நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாயினாலே பேசுகிறவர்கள் மாத்திரமல்ல, அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி முதலாவது நாங்கள் நடக்கிறவர்களாகவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மற்றவர்களை நடத்துகிறவர்களாகவும் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நாளிலே வந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பரத்திலிருந்து ஆசீர்வதிப்பீராக. அப்பா இந்த நேரம், இந்த வாழ்க்கை, இந்த செய்தி இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் நம்முடைய தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.